காலை வணக்கம் மக்களே. நான் ஸ்வேதா ரமேஷ் பாபு, சுதந்திரா ரீஹாபோட செயல்முறை மருத்துவர். ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் செய்யக்கூடாத 5 விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்பர் 1, எல்லா வேலைகளையும் நீங்களே அவங்களுக்காக செய்யாதீங்க. ஆமா, அவங்க சஃபர் ஆயிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் அவங்களே பண்றதுனால அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் அதிகமா வரும். அதாவது சுதந்திரமா எல்லா வேலைகளையும் தன்னால் செய்ய முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமாகும். அது ரெக்கவரிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 2, ஒரு சின்ன சின்ன ப்ராக்ரஸை கூட நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ஒரு சின்னதா வரக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது, அவங்களுக்கு சொல்லி காட்டும் போது இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்ற அந்த ஊக்கம் அதிகமாகும். நம்பர் 3, நல்லா செயல்படக்கூடிய கைகள்ல எல்லா வேலையும் செய்யுங்க அப்படின்னு சொல்றத நிறுத்திட்டு, நல்லா வேலை செய்யாத, அதாவது பாதிக்கப்பட்ட கையில உங்களால என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே செய்ய முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட கைகளால என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றது அவங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு அவங்களுடைய பாதிக்கப்படாத கை நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். நம்பர் 4, இன்னொரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டோட எப்பவுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே பாதிப்புகள் ரொம்ப தனித்துவமா இருக்கும். அதனால அவங்களுக்கு சீக்கிரமா சரியாயிடுச்சு, உனக்கு ஏன் இன்னும் சரியாகல அப்படின்ற மாதிரி கேட்கறதுனால அவங்களோட ப்ராக்ரஸை நீங்க குவெஸ்சன் பண்ற மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் கம்மியாகும். அதனால அவங்களுக்கே செல்ஃப் டவுட் அதிகமாகிறதுனால ப்ராக்ரஸ்ல கண்டிப்பா பிரச்சனை வரும். அதனால யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. நம்பர் 5, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னா, ரொம்ப பொறுமையா இருங்க. ஏன் அப்படின்னா ப்ராக்ரஸ் ரொம்ப பொறுமையா தான் வரும். அது அவங்க எவ்வளோ அதிகமான ப்ராக்டிஸ் பண்றாங்க அண்ட் அவங்களுடைய மூளையில என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதனால நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்றதுனாலயோ இல்ல நீங்களே மனசு உடைஞ்சு இருக்கிறதுனாலயோ நிச்சயமா ப்ராக்ரஸ் கம்மியா இருக்கும். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு நிச்சயமா தேவை. அதுல ஊக்குவிக்கிற மாதிரியோ இல்ல மோட்டிவேஷனாவோ இல்ல அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவை யாருக்கு அனுப்பணும்னு தெரியும். நிச்சயமா பயன்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க மறக்காம. அண்ட் சுதந்திரா ரீஹாபையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.